மச்சான், என்ன பிடிவாதம் அது? கூட நானும் போறேன். எசகிக்கு எதுவும் நடந்துராம நான் பாத்துப்பேன். எப்படி உங்க அப்ப அவன் மேல சீம தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்தானே, அந்த மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டியா? அன்னைக்கு நான் வேலைக்கு போயிருந்தேன். அங்க நான் இருந்திருந்தா எங்க அப்பா அந்த வேலையை செய்ய விட்டுருப்பேனா? இல்ல என் வீட்டுக்காரியை விட்டு கொடுத்துருப்பேனா? ஏன் மச்சான் இப்படி எல்லாம் பேசுத? அப்படிதான் பேசுவேன். ஏன் பேசக்கூடாது? அனுபவப்பட்டது நான் தானே, அனுபவிச்சது என் தங்கச்சி தானே. உன் அப்பனால என் தங்கச்சி ஏதாச்சும் ஆபத்து வந்தா எவன்ல பதில் சொல்லுவான்? என்னால அனுப்ப முடியாதுல. கிளி, என்னைய நம்பி அனுப்ப மாட்டியால? அவளை என் கண்ணுக்குள்ள வச்சு நான் பாத்துக்கிட மாட்டேனா? ஏல பேப்பையில ஒரு ராத்திரி அனுப்பிச்சு வச்சு என்ன குடியா முடிகிற போது அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எசைக்கு போன் போட போறா, நம்மளாம் அங்க போக போறோம். இப்ப எதுக்கு தேவையில்லாம வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? அண்ணா, அத்தை ஆசைப்படுது. கூட பாண்டி மாமாவும் இருக்காவ. அப்புறம் என்னென்ன? உன்னைய விட அக்கறையா எசக்கிய பாண்டி மாமா பாத்து பாருன. இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப போறது கிடையாது. என் தங்கச்சியை நாங்க அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? கிளே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி இல்ல வாழ்க்கை நடக்கும்? உன்னைய கெஞ்சி கேட்டுக்கிடுத. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் விட்டு கொடுல, உனக்கு புண்ணியமா போகும். அத்தா, நீ என் விஷயத்துல விட்டு கொடுக்க சொல்லு, நான் விட்டு கொடுக்க. ஆனா இந்த விஷயத்துல ஒரு நாள் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது என் தங்கச்சி உசுறு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு நான் இதுக்கு எப்பவும் சம்மதிக்கவே மாட்டேன். அப்ப நாங்கெல்லாம் என்ன சொம்பையா? என் வீட்டுக்காரியை காப்பாத்த எனக்கு தெரியாதா? என்ன மச்சான் நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ மத்த விஷயத்துல என்ன வேணா சொல்ல, நான் கேட்க. இது என் தங்கச்சி விஷயம். இதுல நான் தான் முடிவு பண்ணுவேன். அவ அந்த வீட்டுக்கு வர மாட்டா, ராத் தங்க மாட்டா. இதுக்கு மேல போதான் போறேன். என் வீட்டுக்காரியை கூட்டிட்டு நான் போதான் போறேன். என்ன பண்ணுவ நீ? நான் அப்படி சொல்லுதேன். இனி மீறி கூட்டி போயிட்டீங்களா? என்ன அம்மா அம்மாவனை சேர்ந்துட்டு இங்க ஒரு நாடகம் போட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை முட்டி விட பாக்குறீங்களா? வேணாம்னு அத்தை கேக்குது. மாமாவும் போலாங்கிறாரு. நீ என்ன வேணாங்கிற? ஏம்ல, நான் சொல்றது உனக்கு புரியலையா? உன் பாதுகாப்புக்கு தானே சொல்லுதேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அண்ணங்க தாங்கோனால. புரியுதுன்னு. ஆனா உன்ன மாதிரியே மாமா என்ன பாத்துக்கிடுவாருன்னு. நீ ஒன்னத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். அத்தையும் பாண்டி மாமாவும் இருக்கப்ப எனக்கு என்னென்ன ஆக போகுது பாத்தியால? உன் தங்கச்சியே அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பப்படுதா. உனக்கு என்னல? டேய், இப்படி எல்லா விஷயத்துக்கும் பயந்து பயந்து இவளை ஒளிச்சு வச்சுக்கிட்டே இருந்தனா இவ எப்பதாண்டா நார்மல் லைஃப வாழ்வா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா?